தமிழர்களின் பண்பாடு, கலை, நாகரிகத்தை போற்றும் வகையில் தூத்துக்குடியில் 5வது நெய்தல் கலை திருவிழா நடைபெற்றது. களியலாட்டம், ஜிக்காட்டம், குஜராத்தின் சித்திகோமா நடனக்குழு, இன்னிசை கச்சேரி உள்ளிட்டவை நடைபெற்றன. குஜராத்திலிருந்து வந்துள்ள சித்திகோமா கலைக்குழுவினரின் ஆப்பிரிக்க பழங்குடியின நடனம் அனைவரையும் கவர்ந்தது. இந்த கலை விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சாகம் அடைந்தனர். இது மட்டுமின்றி கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், பறையாட்டம், குச்சி ஆட்டம், துடும்பாட்டம், ஜிம்ப்ளா மேளம், பொய்க்கால் குதிரை போன்ற 20க்கும் மேற்பட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவு வகைகளை காட்சிப்படுத்தும் விதமாக உணவு கண்காட்சி நடைபெற்றது. தமிழ்நாட்டின் அனைத்து கலைகளையும் ஒரே இடத்தில் காணும் வகையில் இந்த கலை திருவிழா நடைபெற்றது. நெய்தல் கலை விழாவின் மற்றொரு பகுதியாக நபார்டு வங்கியின் மூலமாக உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் குறித்த கண்காட்சியும் நடைபெற்றது. நாட்டிலேயே முதன்முறையாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுக ஆணையம் எரிசக்தி மேலாண்மை அமைப்பிற்கான சர்வதேச தரநிலைப்படுத்துதல் அமைப்பு 50,001/2018 சான்றிதழை பெற்றுள்ளது. நாட்டில் 2070ஆம் ஆண்டுக்குள் நிகர பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வை அடைய வேண்டும் என்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்த துறைமுகத்தில் எரிசக்தி திறனை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது நாட்டின் தூய்மையான எரிசக்தி மாற்றத்திற்கும் கடல்சார் துறையில் கார்பன் அமிழ்வை குறைக்கும் நீண்டகால இலக்குகளுக்கும் ஆதரவாக இருக்கும் வகையில் இத்துறைமுகம் செயல்பட்டு வருகிறது. எரிசக்தியை திறம்பட பயன்படுத்துதல் மற்றும் நிலையான துறைமுக செயல்பாடுகளை முன்னெடுப்பதில் துறைமுகம் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் முயற்சிகளில் இது ஒரு முக்கிய சாதனையாகும். 2025-26ஆம் நிதியாண்டில் துறைமுகத்தின் மொத்த மின்சார தேவையில் 93.89% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. எரிசக்தி பயன்பாடு மற்றும் இழப்புகள், கழிவு பராமரிப்பு, செயல்பாட்டு கட்டுப்பாடுகள், எரிசக்தி கண்காணிப்பு, அளவீடு, சூரிய மற்றும் காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைப்புகள், மின்சார வாகனங்கள், அவற்றிற்கான மின்னூட்டும் வசதிகள் ஆகியவற்றிலும் இந்த அமைப்பு கவனம் செலுத்துகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஸ்காட்லாந்து தலைநகர் கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த பளுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டியன் 65 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்று சாதனை படைத்தார். இவரது சாதனையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆகியோர் பாராட்டி கௌரவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மற்றும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்ற பின்பு முதன்முறையாக தனது சொந்த ஊருக்கு கோவில்பட்டி அருகே உள்ள சங்கர்லிங்கபுரத்துக்கு செல்வதற்காக ராஜா முத்துப்பாண்டியன் சென்னையிலிருந்து தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகின்றார். விமான நிலையத்தில் அவரது தந்தை மற்றும் கோவில்பட்டியை சேர்ந்த தூத்துக்குடி மாவட்ட பளுதூக்கும் சங்க நிர்வாகிகள், பளுதூக்கும் பயிற்சியாளர்கள் மற்றும் பளுதூக்கும் வீரர்கள் ஆகியோர் இனிப்பு வழங்கி சால்வை மற்றும் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து முத்துப்பாண்டியன் கூறுகையில், தன்னுடைய இந்த சாதனைக்கு முதல் காரணம் என்னுடைய தாய் தந்தையர், எனவே இந்த பதக்கத்தை அவர்களுக்கு காணிக்கையாக்கிறேன் என்றார். தூத்துக்குடி மாவட்டம் உயர்கல்வி வழிகாட்டுதல் மற்றும் நேரடி சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இதனை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விசு மகாஜன் தொடங்கி வைத்தார். இந்த வழிகாட்டு முகாமில் 12ஆம் வகுப்பு பிறகு மாணவர்கள் தங்களது திறமைக்கு ஏற்ப சரியான பட்டப்படிப்பை தேர்வு செய்வது குறித்தும், படிப்பிற்கான கல்வி உதவித்தொகை கிடைப்பது குறித்தும் கல்வித்துறை மூலமாக ஆலோசனை வழங்கப்படும் என்று அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், நமது மாவட்டம் இன்னும் 10 ஆண்டுகளில் தொழில் வளர்ச்சியடைந்த மாவட்டமாக உருவெடுக்கும். குறிப்பாக இங்கு 50,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு ஈர்க்கும் வகையில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் அமைய உள்ளன. அதன் அடிப்படையில் பெரிய அளவில் வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய சூழ்நிலை உள்ளது. எனவே மாணவர்கள் பொறியியல் படிப்பு, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி படிப்பை மட்டுமே தேர்ந்தெடுக்காமல் ITI மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளையும் தேர்வு செய்ய முன்வர வேண்டும். ITI பாலிடெக்னிக் படிப்புகள் மூலமாக தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப 95% வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதன் அடிப்படையில் சம்பளமும் உயர உள்ளது. ஆகவே பெற்றோர்களுக்கு உங்கள் குழந்தைகளை ITI பாலிடெக்னிக் படிப்புகளில் சேர்க்க முன்வர வேண்டும். இதுபோன்ற நல்ல வாய்ப்புகளை மாணவர்கள் பயன்படுத்தி உயர்கல்வி பயின்று உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று கூறினார்.